கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காணொளி மூலியமாக கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோன் ராஜாவினிடத்திலிருந்த அடிமைதனத்திலிருந்து, எகிப்தின் அடிமைதனத்திலிருந்து மோசே என்கின்ற ஒரு ஊழியக்காரன் மூலியமாக தேவன் அவர்களை வனாந்திரத்தில் வழிநடத்தி அநேக அற்புத அடையாளங்களை செய்து அவர்களை கானான் தேசத்திலே, பாலும் தேனும் ஓடுகின்ற கானான் தேசத்திலே பிரவேசிக்க வைப்பதற்காக அநேக அற்புத அடையாளங்களை செய்திருக்கிறார். இதன் மூலியமாக நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், நம் வாழ்க்கையிலும் எகிப்தை போல, பார்வோன் ராஜாவை போல ஒரு அடிமைத்தனத்தில் நாம் மாட்டிக்கொண்டு இருப்போம். அதிலிருந்து விடுதலை பெற்று நாமும் கானான் தேசம் போல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்குத்தான் தேவன் நம்மோடு இருந்து நமக்கு அந்த தேசத்தை தரப்போகிறார். இதன் மூலயமாக நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், தேவன் நமக்கான கானான் தேசத்தை உருவாக்கியிருக்கிறார். அதில் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் முதலாவது தேவனுடைய சமூகத்தை நாட வேண்டும். அதன் மூலமாய் அவருடைய சமூகத்தில் இரவும் பகலும் ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபம்தான் நம்மளை வனாந்திரத்தின் வழியாக கானான் தேசத்தில் பிரவேசிக்க வைக்கப் போகிறது. இதில் நடந்த சில அற்புதங்களை இந்த காணொளியில் நான் உங்களுக்காக பகிர்ந்திருக்கிறேன். இதை பாருங்கள். இதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கும். அதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சிறு கல்லை கொண்டு தேவன் அநேக எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார் என்பதை இந்த காணொளி மூலியமாக நாம் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை தேவ பிள்ளைகளே, பார்வோன் என்கின்ற அடிமைதனத்தில் இருந்து நம்மளை மீட்ட தேவன் மிகவும் பெரிய வல்லவர். அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. ஆனால் அன்றைக்கு தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தியிருக்கிறார். இந்த அற்புத அடையாளங்களும் உங்கள் வாழ்க்கையிலும் நிலை பெறும், நடக்கும். இது தேவனுடைய விசுவாசத்தில் நான் சொல்லுகிறேன். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். விசுவாசம் கடுகளவு விசுவாசம் மலையை பெயர்க்க வல்லது. நாம் தேவனை விசுவாசித்தால் நாம் பிழைத்திருப்போம். இந்த காணொளி மூலியமாக நான் உங்களுக்கு அதை தெரிவிக்கிறேன். நீங்கள் இதை பாருங்கள். இது உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை உருவாக்க வல்லதாக இருக்கும். பயப்படாதீர்கள், அமைதியாக நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தாவே, உங்கள் ஜனங்களை நீங்கள் நடத்துகிறீர். இந்த பெரும் கடலிலும் கூட உங்கள் சக்தி வெளிப்படுகிறது. நாம் மட்டுமல்ல, நம்மோடு தேவன் இருக்கிறார். நாம் மட்டுமல்ல, நம்மோடு தேவன் இருக்கிறார். முதலாவது அற்புதம், செங்கடலை இரண்டாக பிளந்தார். அடுத்த அற்புதம், வானத்திலிருந்து மன்னா பொழியப்பட்டது. எங்களுக்கு உணவு இல்லை. கர்த்தாவே, இந்த ஜனங்கள் மிகவும் என்னை சோதிக்கிறது உமக்கு தெரியும். இவர்கள் தங்களுக்கு உணவு இல்லை என்று என்னை எதிர்க்கிறார்கள். அப்பா, உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு அருளிய மிகவும் பெரிய கிருபைக்கு நன்றி. மிகவும் பெரிய கிருபைகளுக்காக நன்றி. எங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தமைக்கு நன்றி. என் தேவன், இந்த இஸ்ரவேலின் ஜனங்களுக்கு நீர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். உம்முடைய பிள்ளைகளை நீர் கைவிடவில்லை. நதி ஓடிக்கொண்டிருந்தது, ஆனா தேவன் கட்டளையிட்ட போது நீர் நின்றது. மக்கள் வாக்குத்தத்த தேசத்துக்குள் நடந்தார்கள். தேவனுடைய கரம் நம்முடன் இருக்கிறது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, அது சாதாரண பெட்டி இல்ல, அது தேவனின் சந்நிதி. யோசுவா முன்னால் நடந்தது. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி, அது சாதாரண பெட்டி இல்ல, அது தேவனின் சந்நிதி. யோசுவா முன்னால் நடந்தது. பெட்டி முன்னே செல்கிறது. தேவன் நமக்கு கட்டளையிட்ட தேசத்திற்கு அது நமக்கு வழிகாட்டும். பயப்படாமல் முன்னேறி செல்லுங்கள். கடவுள் தன் மக்களை தனியா விடல, வழி நடத்துறார், பாதுகாக்கிறார், தேவைகளை சந்திக்கிறார். மேகம் கிளம்புகிறது. நாம் பயணத்தை தொடர வேண்டும். அனைவரும் ஆயத்தமாகுங்கள். கடவுளின் அருள் நம்முடன் உள்ளது. ராத்திரி குளிருக்கு இதமாயிருந்ததுனா, கடவுள் தங்கள் நடுவுல இருக்கார்னு மக்களுக்கு தைரியம் கொடுத்தது.
அது மட்டும் இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் விஷப்பாம்புகளை கொண்டு கடிக்க வைத்தார். அப்போது மோசேயிடம் ஜனங்கள், எங்களுக்காக வேண்டுங்கள், எங்களுடைய வலி தாங்க முடியவில்லை என்று சொல்லும்போது மோசே கடவுளிடத்தில் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது தேவன் அவர்களுக்கு அதிலிருந்து விடுதலை அளித்தார். இப்படிப்பட்ட அதிசயங்களும் அற்புதங்களும் நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்றால் நாமும் கர்த்தரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், கர்த்தரிடத்தில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதன் மூலியமாக அநேக ஆத்துமாக்கள் கர்த்தரிடத்தில் ரட்சிக்கப்படுவார்கள். இதை நீங்கள் அநேக பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள், வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதன் மூலியமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கலாம். நாம் நம் தேவனை விசுவாசித்தால் மட்டுமே அநேக அற்புத அடையாளங்கள் நடக்கும். அது உங்கள் வாழ்க்கையில் நிலை பெறும். இதை நீங்கள் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். சாட்சியாக நில்லுங்க. கர்த்தருக்கு சாட்சியாக நிற்பவனே மிகுந்த பாக்கியவான்.